இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்புனால இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனை, பித்தப்பையில் கல் பிரச்சனை, இந்த கணையம் பாதித்து சுகர் பிரச்சனைக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, வேறு எதுக்கு மாத்திரை, யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு மாத்திரை, இன்சுலினை போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர். ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த பெரியவங்களுக்கு பாருங்களேன், கரெக்டாக 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும், 128லேருந்து 86 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும். ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ஏன் ரோட்டில் ஓட சொல்லலை அப்படின்னா, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட்டை குறைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்டாக ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ரோட்டில் ஓடினா எல்லாம் வெயிட்டு குறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாயிடுச்சுன்னா சுகர் மாத்திரையும், ப்ரெஷர் மாத்திரையும், கொலஸ்ட்ரால் மாத்திரையும், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். எப்படி நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரையில் கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.